முடியாத உருவாய முடியலாம். சும்மா நான் வரல கத்தி கொண்டிக்குது. கலைக்க கலைக்க திரும்ப திரும்ப வந்து சும்மா கொள்ளைக்கதான் கத்தி கொண்டிக்குது. நமக்கு சொன்னா எங்கட அப்பர் சுப்பற்ற பேரை சும்மா சும்மா இழுக்க வேண்டாம் என்று சொன்னோம். என்ன என்னப்பா கலைக்க கலைக்க வந்து காது வழியில கத்துது. அதுதான் சுத்தி சுத்தி சுப்பற்ற கொள்ளைக்க வரணும்னு சொல்லி சொன்னான். சங்கீத வித்துவான் சுப்பர் ஆம்பளை பிள்ளைகளுக்கு கட்டி தந்த வீடப்பா. அதுதான் வாசலையும் உள்ளுகையும் சூப்பர் பவர் சொல்லி கொட்டி எடுத்து எழுதி போட்டுங்கள். நீர் அதை கொல்லி என்று சொல்லி கேவலப்படுத்துறேன். ஐயோ உங்களோட தொல்லை தாங்க முடியலையப்பா. இதுக்கு காலத்தின் தொல்லை பரவாயில்லை. கேப்பா அது தண்டை வாழ கத்தி போட்டு போட்டு வேணப்பா. இவர் யாரும் சங்கீதம் மட்டும் இருக்கு. எப்படி அதை தீர்ப்பு தலைக்குள்ள எடுத்து அதுக்கு மேலான ஏனப்பா கத்திரியும் நீங்கள் சிறுவி பிடிச்சு சுப்பிரபாதம் பாடி கொண்டிருங்க. சும்மா இருங்க. அப்ப அது நிறைய காக பிடிக்க பிடிக்க வேண்டாம். கலைக்க சொல்லி சொல்றாரு. கலைச்சு கொண்டிருந்து இந்த சுப்பர் ஏதாவது பாடலாம் தானே. சுருகில மூங்கினா என்ன அதே பாட்டியா. அப்பா இது சும்மா வந்து புழுதி பிடிக்குது. சுருதியும் அடிக்கடி மாறுது. அதான் துளைச்சு கொண்டு அது சுருதி வருதா இல்லையோ அதை 2 பேரும் துளைச்சு போய் காட்டி உங்களுக்கு நெத்திரி வராதாண்டியா. 10 கட்டி 8 துளைச்சு போட்டு பட்டு குத்தி வைக்காட்டி நெத்திரி வராது. உமக்கு அது போலதான் இது சுந்தரம் ஐயா உங்களோட கதைக்க வராது. உங்களுக்கு சங்கீதம் சாமி மாதிரி எனக்கு நிருத்தியம் சாமியப்பா. அந்த காலத்துல ஆடினதால் இன்னும் சோட போகலையா? அப்படி பண்ணுதான் பிரமாதம். ஏன்ப்பா மஞ்சள் இல்லையப்பா நாங்கள் உயிரா நேசிக்கிற இந்த கலிகள் எங்களோட அழிய போதுன்னு தான் எனக்கு கவலையா கிடக்கு. நாங்கள் உருவாக்கியவர்கள் எங்களோட பேரை சொல்லுந்தானேப்பா. இருந்தாலும் எங்களோட வாரிசு போல வரமையப்பா. இந்த சுருதிகளை மூழ்கிறத விட்டுட்டு சுருதியான பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஏதாவது செய்யும் போப்பா. கடல் கொள்ளாத கவலை. சுருதி சுழிக்குள்ள போகி மறக்க நினைச்சாலும் விடமாட்டேன். சுருதியான விஷயமாப்பா நீதிபதியா இருந்து ஓய்வு பெற்றார் சுந்தரமையா. ஓ சுந்தரமையா அவரோட கதைச்சினார். என்ன சொன்னவர்? 2 நாள்ல வீட்டு வாரம்னு சொல்லுவார். இப்பவே 4 பேர் 4 மாதிரி கதைக்கணுமாப்பா. நான் போக 40 கதைப்பினார். இன்றைக்கே போங்க அவர் சுந்தரமையாவையும் கையோட கூட்டி கொண்டு வாங்கப்பா. அவனுக்கும் பொறுமையா விஷயத்தை எடுத்து சொல்லுங்கப்பா. அவள் நாவல் மீன பூர்ணவாதமாக என்ன பார்க்கிறாள்? மூங்கிய 3 முழத்துல விட்டுட்டு பேச படம் கேத்திருக்கிறாள். ஐயப்பா நீரே போய் சொல்லும் அவளுக்கு. தபால் 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 வந்திருக்கு போல எங்க சொல்லல. அதுக்குதான் அந்த கார் கத்திக்கொண்டு திரிஞ்சதாக சொல்லல. உங்களுக்கு வந்து நளினம் விட்டு போவா. பிறந்ததில்லைப்பா அது. கூட அத்தாண்டபடியில் வெளிநாட்டில் காட்டு நிற்கிறவர்கள் தானே. அதான் இருக்கும். போய் படிக்கிட்டு வாங்க. அவங்க அதையாவது செய்யறாங்க. அன்னட்டபடியில் 2 பேர் வெளிநாட்டில் நிற்கினா சித்தப்பா நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கடுதாசி போட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கோல் வந்து படித்து காய்ச்சிருக்கிறேன் இவ்வளோ நான் முன்னோட அக்கா நான் 4 போக வேண்டி இருக்கு. இந்த கடை சமையல் தான் நான் போகலாம். தெரியாத கடை
இந்த காலம் மெல்லு கட்டி மேரடிக்கு நினைச்சினா ஏதோ கெட்டது நடக்க போகுது. இப்படி சந்தி சிரிக்கிற அளவுக்கு காரியம் பண்ணிட்டாரப்பா. இந்தாங்க நீங்களே பாருங்க. சொல்லி தடி எடுத்து அடிக்க வளர்த்தோம். இப்படி காப்பாடு தம்மா முடிவெடுக்க அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இப்படி வந்து மடியில விழுந்த மாதிரி கிடப்பா. எனக்கு குளிக்கிறதாகுங்க விளக்கு வெளியால செண்டில் வந்து பாக்குறேன்னு பாக்க குதிக்கிற மாதிரி உள்ள கொதிக்குதப்பா எனக்கு. எங்களோட மானம் மரியாதை எல்லாத்தையும் டிக்கெட்டுகளை வந்து புரிஞ்சிருக்கிறாரு. உங்களை மான மரியாதை மட்டும் அப்படி போனாலும் எங்க மான மரியாதை குளிக்காடி புகைக்கிறீங்க. இல்ல எந்த காரியம் பண்ணி வச்சுக்கிறேன். ஆரை கட்டி இந்த முடிவெடுத்தேன். நீ செய்த காரியத்தால பாவி வந்து பஞ்சா வளர்ந்துட்டு இருக்கிற மிச்சம் மீதியை குளிக்காட்டி புதைக்க முடியடி. முத்தாடி சேர்த்த புகழ் காத்தோட போனேன் கடலோட போனேன். இல்ல உயிரில பாதியா நினைக்கிற கல்யாணம் வந்த போறீங்க. ஆரை கட்டி நீ முடிவெடுத்தீங்க. கல்யாணம் முடிச்சு வச்சதோட உங்களுக்கும் எனக்கும் இந்த உறவு முடிச்சு. இப்ப நான் தனி குடும்பம். கண்டறியாத கலையா கலைஞர். உள்ள எங்களோட நலப்பெருமையை அழியாமல் இருக்க நானும் அப்பா எடுத்த முடிவடியாது. எந்த மான மரியாதை பாராட்டா நான் எடுத்த முடிவு. எங்களோட பேர் புகழ் குடும்பமானம் எல்லாத்தையும் உடலுக்குள்ள சுட்டரிக்கிறது முடிவெடுத்துட்டாரு. உள்ள தர்க்கத்தை நிப்பாட்டு. இந்த விவாகரத்தை ரத்தாட்டு. சேர்ந்து வாழக்கூடிய வழியை ஜோசி என்னால முடியாது. இல்ல இந்த முடிவுலதான் எங்களோட மானம் மரியாதை எங்களோட எதிர்காலம் தங்கி இருக்கு. என்னால முடியாது. இப்படி இருக்கிறாடி இந்திரப்பா. காலம் போக போக கண்ணன் கரை கொண்டல நினைச்சான். இப்படி மயிரமா பைத்தியமா இருக்கிறாள் பாய்வாள். வீணால் கழியணி விழாம். இளையினால் மூலணி விழாம். நான் வைரமா வைராக்கியம் வளர்த்துட்டு போறேன். சரி அந்த தங்க போக தூக்கி வந்திருக்கானி. என்ன பிரச்சனை எத்தனை நட்டாலும் சிங்கத்தை கூட சீறி போடாம சரி இல்ல இந்த அளவுக்கு வந்துட்டேன். இனி அவர் சொன்னது அந்த மனுஷனோட உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி சம்மந்தி சம்மந்தி பாவம் அதைத்தானே விட்டுட்டு போன காலம் தொடக்கம். காலை கையை பிடிக்காத போய் நானும் கேட்கிறேன். இருக்கிறாள் இல்லையே பிள்ளை. எனக்கு விருப்பம் இல்லை. அவ்வளவுதான். விருப்பம் என்று சொல்லித்தானே பிள்ளை கல்யாணம் செய்யுது. இப்ப ஏன் பிள்ளை விவாகரத்து வேண்டும் என்று சொல்லி இல்லைங்கிறதுல நினைக்கிறாங்க. மாமா அம்மா அப்பான்னு விருப்பத்துக்கா முடிச்சேன். இப்ப எந்த விருப்பத்துக்கா பிரிஞ்சு வாழ கேட்கிறேன். கல்யாணம்ன்றது உனக்கு அவ்வளவு சிம்பிளான விஷயமா போச்சு. ஓகே விட்டு விட்டுறடா. எது முடிக்கு பூலை கம்டாங்க நீ. சம்மந்தி அடிச்சா தீருமே பிரச்சனை. கதைச்சு தீர்ப்போம். பிள்ளை நீ முகத்துல முடிக்க வேண்டாம் என்று அவனுக்கு பேசி போட்டு வந்ததில்லை. என்னோட வந்து உள்ளுக்கு வராம வெளியில இல்லை நிக்கிறான். பிள்ளை நீ ஏன் இந்த முடிவெடுத்து எந்த பிள்ளையோட என்ன பிரச்சனை உனக்கு? பின்னாலாம் பேச்சு. நாடறிஞ்ச அந்த நடன கலைஞரோட வாழ்றதுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை? நடன கலைஞரா? நடன கலைஞர் அவர்கிட்ட நடவுட அவர்கிட்ட நடவுடைய பார்த்து என்னை யூபில் வேலை பார்க்கிறமா. இல்ல அது ஒரு நடந்த கலைஞனுக்கு இருக்கிற அபிநயங்கள் படி கண்டறியால் நடன கலைஞரா? நடன கலைஞர் பிள்ளை நாட்டியத்தை நேசிக்க என்ற மனுஷி கண்ட பிள்ளைய நாடறிஞ்ச நடன கலைஞனாக வளர்க்க வேண்டும் சொல்லி போட்டு பாழ்பட்ட நோயால
வயசுலேருந்து நடனம் பழகின அவனுக்கு அந்த சுபாவம் ஒரு சாதாரண இயல்பு பிள்ளை. நடனத்தை